டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தாவேக எம்எல்ஏ பேர வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி தினமும் ஆஜராகி வந்த செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகவில்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாக் முறைகேடு வழக்குல செந்தில் பாலாஜியை போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியான நிலையில அவர் தனியார் மருத்துவமனையில உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இன்று முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்களை பேரம் பேசிய வழக்குல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஆஜராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வராமல் அசோக்குமார், அவர் சகோதரர் அசோக்குமார் மட்டும் காவல் நிலையத்தில் வருகை தந்து மூன்றாவது நாளாக தெரிவித்தார். அவர்களிடம் அவரது சகோதரர் குறித்து கேட்டபோது தனது சகோதரருக்கு உடல்நிலை செய்ய வேண்டும், மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக நேற்று முன்ஜாமீன் மீதான மனு மீதான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்தது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில வழக்கமாக தங்கியிருக்கும் ஹோட்டலில் அவர் தங்காமல் இருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது வழக்கானது பதிவு செய்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலைதான் இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தாவேக எம்எல்ஏ பேர வழக்கில் தினந்தோறும் ஆஜராகி காலை மாலை வேளைகளில் அவர் கைது வரக்கூடிய நிலையில இன்று அவர் ஆஜராகாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சைப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி கதிரவன்.